முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று தலைமைச் செயலகத்தில் 2016ஆம் ஆண்டு சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டியை சிறப்பான முறையில் நடத்திட லீட் பிளாட்டினம் ஸ்பான்சர் என்ற வகையில் தமிழக அரசின் பங்களிப்பாக 2 கோடி ரூபாய்க்கான காசோலையை தமிழ்நாடு டென்னிஸ் சங்க தலைவர் திரு எம்.ஏ. அழகப்பனிடம் வழங்கினார். தமிழகத்தில் திறமை மிக்க விளையாட்டு வீரர்களை கண்டறிந்து அவர்கள் தேசிய மற்றும் பன்னாட்டு விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறும் வகையில் சிறந்த பயிற்சி அளித்தல், சாதனை புரியும் வீரர் வீராங்கனைகளுக்கு ஊக்கத்தொகை வழங்குதல், விளையாட்டு விடுதிகளை அமைத்தல், பன்னாட்டு தரத்தில் விளையாட்டு மைதானங்கள் அமைத்தல் போன்ற பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருகிறது. டென்னிஸ் விளையாட்டில் உலக புகழ்பெற்ற விளையாட்டு வீரர்கள் கலந்து கொள்ளும் மிக முக்கிய போட்டியான சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டி தமிழ்நாடு டென்னிஸ் சங்கத்தால் ஆண்டுதோறும் சென்னையில் நடத்தப்பட்டு வருகிறது. இப்போட்டி ஏடிபி பன்னாட்டு தரவரிசை போட்டிகளில் ஒன்றாகும். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 2005ஆம் ஆண்டு சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டியினை சிறப்பாக நடத்திட முதன்முறையாக தமிழக அரசின் சார்பில் 1 கோடி ரூபாய் நிதி வழங்கினார். பின்னர் 2012ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் 2 கோடி ரூபாய் சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டி நடத்திட தமிழ்நாடு அரசு வழங்கி வருகிறது. உலகின் தலைசிறந்த டென்னிஸ் வீரர்களோடு இந்தியாவின் தலைசிறந்த டென்னிஸ் வீரர்களும் பங்கு கொள்ளும் சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டி சென்னை நுங்கம்பாக்கத்தில் அமைந்துள்ள தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய டென்னிஸ் விளையாட்டு அரங்கில் வரும் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. 2016ஆம் ஆண்டு சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டியை சிறப்பான முறையில் நடத்திட லீட் பிளாட்டினம் ஸ்பான்சர் என்ற வகையில் தமிழக அரசின் பங்களிப்பாக 2 கோடி ரூபாய்க்கான காசோலையினை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு டென்னிஸ் சங்க தலைவர் திரு எம்.ஏ. அழகப்பனிடம் வழங்கினார். இந்த நிகழ்வின் போது தமிழ்நாடு டென்னிஸ் சங்கத்தின் கௌரவ செயலாளர் திரு சி.பி. நாகேஸ்வர ரெட்டி, முதன்மை செயல் அலுவலர் திரு ஹெடன் ஜோஷி ஆகியோர் உடனிருந்தனர்.